ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூகே காய்கறி தான். ஷாப்புக்கு போயிருக்கும் போது ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நிறையா எடிட் பண்ணி எடுத்துட்டேன், ஏன்னா டைமிங் அதிகமாக லென்த்தாக வருது அப்படிங்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற காய்கறிகள்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதாவது இங்கே கூலிங்கான கிளைமேட்டுங்கிறனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயில் தன்மை இருக்கிறனால கொஞ்சம் சோர்வாக இருக்கும். இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போது வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது தக்காளி தாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் நிறையா வச்சுருந்தாங்க. இது நம்ம ஊர் தக்காளி மாதிரியே இருக்கும். பட் ஆனால் 2 தக்காளி போடுற இடத்துல ஒரு தக்காளி போட்டிங்கனாவே நல்ல புளிப்புத்தன்மை வரும். இது பார்த்தா நம்ம குட்டி குட்டி தக்காளி, அதாவது ஹோல்சேலில் நம்ம வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் தனியாக வச்சுருந்தாங்க. எல்லா ஐட்டம்ஸுமே பேக்கிங் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. தேவைங்கிற பொருள் தனியாக உதிரியாக நம்ம வாங்குகிற மாதிரியும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தக்காளிகள்லே 2 கலர்ஸில் இருந்தது. அதையும் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருந்தது. டேஸ்ட் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ஏன்னா நான் வாங்கினதெல்லாம் நம்ம தக்காளி மாதிரி இருக்கக்கூடிய தக்காளி தான் வாங்கியிருந்தேன். அதனால் அது நம்ம ஊர் தக்காளிக்கு 2 பழம் போட்டோன்னா இங்கே ஒரு பழம் போட்டால் போதுமான அளவுக்கு புளிப்புத்தன்மை இருந்தது. பட் ஆனால் இந்த காம்பினேஷனில் உள்ள தக்காளிகள் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. அதே மாதிரி பெங்களூர் தக்காளியும் இங்கே இருந்தது. தனித்தனியாக பேக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் அதே மாதிரி மெத்தட்ஸில் தான் இருந்தது. கொஞ்சம் பிஞ்சாக உள்ள வெஜிடபிள்ஸும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக முத்தலாக இருக்கக்கூடியதும் வச்சுருந்தாங்க. தனித்தனியாக பேக்கிங் பண்ணியும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தனியாகவே நம்மளாக பார்த்து எடுத்துக்கக்கூடிய அளவுக்கும் தனியாக அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. நான் மேக்ஸிமம் வாங்கினது எல்லாமே பேக்கிங் பண்ண ஐட்டம்ஸாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபுல்லாகவுமே வெங்காயத்தாள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது குக்கும்பர். இங்கே குக்கும்பர் ஃபுல்லாகவே நல்ல நீட்டாக பெருசாக இருக்கும். கேப்சிகம் பார்த்தா கலர்ஃபுல்லாக இருந்தது. நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்துச்சு. க்ரீன், எல்லோ, ஃபேண்டா, ரெட் 4 கலர்ஸில் இருந்தது. அதே மாதிரி கேப்சிகமும் தனித்தனி பேக்கெட்லேயும் போட்டு ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. வெறும் க்ரீன் கலர் தனியாக வச்சுருந்தாங்க. எல்லோ, ஃபேண்டா, ரெட் இது 3 தனியாக பேக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க. இது நம்ம பச்சி மிளகான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே ரெட்டில் இருந்தது. எல்லோ, ஃபேண்டா, மெரூன் கலர் 4 கலர்ஸில் இந்த மாதிரி இருந்தது. இதையும் தனியாகவும் லூஸில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பேக்கிங்கும் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய பச்சை மிளகாய்கள். அதே மாதிரி தனியாகவும் பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. எல்லோ, மெரூன், ரெட் இது எல்லாமே அந்த மாதிரி வந்தது தான். அந்த கவர் மேலேயும் ஃபுல்லாக லெட்டர்ஸ் வந்ததுனால ஃபுல்லாக நம்மளால் பார்த்து கவர் பண்ண முடியல. பட் ஆனால் எனக்கு டைரெக்டாக பார்த்தனால என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காய் பார்த்தா இங்கே இருக்கிறது எல்லாமே குண்டு குண்டாக தான் இருக்குது. ஆனால் கட் பண்ணி நம்ம குக் பண்ணும் போதும் டேஸ்டியாக இருக்குது. அதே மாதிரி சாஃப்ட்னஸாகவும் இருக்குது. சீக்கிரமாகவும் வெந்துடுது. நெக்ஸ்ட்டு பார்த்தா கீரை வகைகள். கீரை வகைகளில் நிறையா கீரை வகைகள் இருந்தது. நம்ம ஊர் கீரை மெத்தட்ஸ் வேறு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கீரைகள் ஒவ்வொரு கீரைகள் தான் இங்கே இருந்தது. மற்றது பார்த்தா எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்தது. எனக்கே தெரியலை. தம்பூட்டை கேட்டேன்,
இங்கே இருக்கக்கூடிய கீரைகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதுவும் பேக்கிங் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. கீரைகளை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் பண்ணி தான் எல்லாமே சேல்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா கேப்பேஜ்லேயே 2 கலர்ஸ் இருந்தது. ஒன்று ஒயிட் கலர், செகண்ட் ஒன் வந்து வைலட் கலர். ஒயிட் கலர் தனியாக கவர் பண்ணியும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒயிட் கலர்லேயே கேப்பேஜ் பார்த்திங்கன்னா, ஒயிட் கலர் கேப்பேஜே குட்டி குட்டியாக 2 இது கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா, வைலட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வைலட் கலர் கேப்பேஜும் இப்போ பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள். இது ஃபுல்லாகவே கட் பண்ணி பேக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து பீஸா, பர்கர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு நம்ம வாங்கி அப்படியே ஆட் பண்ணுறதுக்கு வசதியான மெத்தட்ஸில் இருந்தது. ஸோ இந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. நம்ம ஊரில் சரக்காலாம் எவ்வளோ பெருசாக இருக்கும், இங்கே இருக்கிற சரக்கா பாருங்கள், குட்டி குட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கேலிஃப்ளவர் வந்து பெரிய சைஸ்லேயும் இருந்துச்சு, சின்ன சைஸ்லேயும் இருந்துச்சு, கவர் பண்ணியும் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக கவர் பண்ண கேலிஃப்ளவர்ஸ். இதிலே சின்ன சைஸும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாகவும் இருந்தது. நம்ம தேவைக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு பீன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியும் இருந்தது, கொஞ்சம் முத்தல் சைஸும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பீன்ஸ் எல்லாமே பிஞ்சு பீன்ஸ், ரொம்ப சாஃப்டான மெத்தட்ஸ்லேயே இருந்துச்சு. எனக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வெஜிடபிள்ஸ் பார்த்தேன். எனக்கே தெரியாத ஒரு சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்தது. அப்புறம் கேட்டு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் பண்ணியிருந்தாங்க. இது ஃபுல்லாக சோளக்கருது ஃபுல்லாகவே இங்கே பேக்கிங் இப்படி தான் பண்ணி விற்பாங்க. நம்ம அப்படியே வாங்கிட்டு வந்து அவிக்கிறது தான், வாஷ் பண்ணிவிட்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கருதும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி, பச்சை மிளகா பேக்கிங்கில் தான் வச்சுருந்தாங்க, தனியாக உதிரியாக எதுவும் வைக்கலை. அதே மாதிரி பார்த்தா வெண்டைக்காவும் வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாக கீரை வகைகள். சௌ தனித்தனியாக தான் வச்சுருந்தாங்க, நம்ம தேவைக்கு தக்கன எடுத்துக்கிற மாதிரி. அதே மாதிரி முள்ளங்கி, அதே மாதிரி வாழைக்காய் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாக நேந்திரங்காய் பழம். அந்த ஒரு மெத்தட்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருந்தாங்க. மரவள்ளி கிழங்கு வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே பாட்டில் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கீரை வகைகளும் பாட்டில் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி புதினா மல்லியும் பாட்டில் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறவங்களும் நிறையா எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து நமக்கு வெயில் கிளைமேட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் துளிர் விட்டு வருது, இல்லாட்டினா நமக்கு அந்தளவுக்கு வர மாதிரி தோணலை. ஏன்னா நம்ம வீட்லேயும் வாங்கி வச்சு அந்தளவுக்கு துளிர் பிடிக்க மாட்டேங்குது. வெயில் கிளைமேட்டில் கொஞ்சம் துளிர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பு சொல்லிகிட்டு இருந்தான். இது பார்த்திங்கன்னா புதினா தழை, ஆனால் ஜிவ்வுன்னு வளர்ந்துருந்தது. இது ஃபுல்லாக குரோக்கோனில் கவர் பண்ணியும் வச்சுருந்தாங்க, அதே நேரத்தில் தனியாகவும் வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்குலேயே குட்டி குட்டி உருளைக்கிழங்கும் இருந்தது, பெரிய சைஸ்லேயும் இருந்தது. இது ஃபுல்லாக சக்கரவள்ளி கிழங்கு பேக்கெட்லேயும் பண்ணியிருந்தாங்க, தனியாகவும் பண்ணியிருந்தாங்க, வச்சுருந்தாங்க. இது பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, நம்ம ஊரில் மாதிரியே இருந்தது. இது கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆனால் இதுவும் பெரிய சைஸ் தான். சக்கரவள்ளி கிழங்கு தனியாகவும் வச்சுருந்தாங்க, நம்ம தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா 3 வகைகள் வச்சுருந்தாங்க. ஒன்று லைட் சிகப்பு வெங்காயம், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வெங்காயம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வைலட் கலர் வெங்காயம். தேர்ட் ஒன் ஒயிட் கலர் வெங்காயம். 3 வெரைட்டிஸ்லேயுமே நிறையா வச்சுருந்தாங்க. பீட்ரூட்டும் நல்லா ஜிவ்வுன்னு இருந்தது. பீட்ரூட் பேக்கிங் பண்ணலை, நார்மலாக எடுத்துக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. கேரட் பார்த்திங்கன்னா பேக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க, ப்ளஸ் அந்த இதழ்களோடையும் வச்சுருந்தாங்க. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வளர்ந்து வந்ததோடு பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் அது ஆசையாக இருந்தது. இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் காய்கறிகள் எல்லாமே யூகேயில் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மெத்தட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்ததுனால உங்களோட ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் கமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் மற்ற வீடியோஸ் லிங்க்கையும் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.